கொல்கோதா மலை மீதே சிலுவை சுமந்தேகினார். கொல்கோதா மலை மீதே சிலுவை சுமந்தேகினார். அந்தோ எருசலமே, ஆண்டவர் பவனி வந்தார். அந்தோ எருசலமே, ஆண்டவர் பவனி வந்தார். அந்த நாளை நீ மறந்தாய், அன்பரோ கண்ணீர் சிந்தினார். கொல்கோதா மலை மீதே சிலுவை சுமந்தேகினார். வஞ்சக உலகினிலே வணங்கா கழுத்துடனே, வஞ்சக உலகினிலே வணங்கா கழுத்துடனே, விழிப்போடு ஆத்துமாவே வந்திடு நீயே சுவண்டை. கொல்கோதா மலை மீதே சிலுவை சுமந்தேகினார். கொல்கோதா மலை மீதே சிலுவை சுமந்தேகினார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. அருள்நாதர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த திருநாமத்தினாலே இந்த மாலை வேளையிலும் இந்த நல்ல வார்த்தையின் வல்லமை என்கிற அந்த நிகழ்வை பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளாகி உங்கள் அனைவரையும் நிறைவான சந்தோஷத்தோடு கூட வாழ்த்தி இந்த நிகழ்வுக்கு வரவேற்கிறோம். பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகட்டும் என்று சொல்லி உங்களை மனதார வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் தம்முடைய வருகை பரியந்தம் அவருடைய கரத்தின் நிழலிலே பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான 2 நாட்களுக்குள்ளாக தபசு நாட்களுக்குள்ளாக நம்ம கடந்து போயிட்டு இருக்கிறோம். இது ஆரம்பிக்கும் போதே முதலிலிருந்தே உங்களுக்கு சில ஆலோசனைகளை சொன்னோம். நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதவைகள் இருக்கிறபடினால காலங்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த அருமையான 40 நாட்களில் எப்படியாயினும் ஆண்டவரோடு கூட கொஞ்சம் ஐக்கியப்படுவதற்காக நம்மை ஆயத்தப்படுத்தலாம். ஏனென்றால் ஆண்டோட வருகை சமீபமாக இருக்கிறது. யுத்தங்களின் செய்திகள், பூமி அதிர்ச்சிகள், பூகம்பங்கள், கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம், இப்படி நிறைய காரியங்கள் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறபடினால கர்த்தர் சொன்ன அடையாளங்கள் அதை வெளியே தெரிந்து கொண்டிருக்கிறபடினால எப்போதும் ஆயத்தமாக இருப்பது ஒரு ஞானமான ஒரு காரியம். ஆண்டவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்வது தான் மிக சிறந்த ஞானம். ஒருவேளை உலகத்தில் ஆண்டவர் சொன்னதை போல நீ உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் உன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்ன? மனிதன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான் என்று தான் கர்த்தர் கேட்கிறார். அந்த நித்திய ஜீவனை இழந்து போய்விடக்கூடாது. ஆகவே இந்த நாட்களை பயன்படுத்தி கொள்வோம். இந்த நாளிலும் ஒரு தெளிவான ஒரு சத்தியத்தை இன்றைக்கி கேட்பதற்கு கர்த்தர் ஒரு ஆலோசனை உள்ளத்தில் சொன்னார். சத்தியம் இன்றைக்கி கேட்கிறப்போ சத்தியம் அது வேதத்தில் இருக்கிற தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் அந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த அடுத்த வருகிற ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு நம்ம எல்லாரும் அந்த குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லுவோம். ஆங்கிலத்தில் பாம் சண்டே என்று சொல்கிறார். சில இடங்களில்
மிக அழகாக நேர்த்தியாக அனைத்து சபைகளும் சேர்ந்து அருமையான அந்த குருத்தோலைகளை பிடித்து ஓசன்னா ஓசன்னா என்ற பாடலை பாடி, தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா என்ற பாடலை பாடி வரும்போது அழகாக ஒரு சாட்சியாக இருக்கும். அப்போ கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நம்பிக்கை, அவருடைய ராஜா இருக்கிற அந்த நம்பிக்கை மற்றவர்களுக்கு தெரியத்தக்கதான ஒரு நிகழ்வை நம்ம நடத்துகிறோம். ஆனால் அது தேவைதானா? நமக்கு வேதம் அதை கற்றுக் கொடுக்கிறதா? அப்படி செய்ய வேண்டுமா? ஏன்னா பலரும் பலவிதமாக சொல்லுவாங்க. சிலர் ஈஸ்டர் இந்த நாள் இல்லைன்னு சொல்லுவாங்க, சிலர் குட் ஃப்ரைடே இந்த நாள் இல்லைன்னு சொல்லுவாங்க, சிலர் இதுக்கெல்லாம் சரியான எவிடன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் இந்த குருத்தோலை ஞாயிறு குறித்து வேதத்தில் ஒரு தீர்க்க தரிசனம் தெளிவாக சொல்கிறபடினால அந்த நிகழ்வை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்பது நல்லது என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த வார்த்தை குறித்து நீங்கள் வேத புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறப்பதற்கு சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தாவீது மூலமாக கர்த்தர் அதை நமக்கு வெளிப்படுத்துகிறார். உங்கள் வேத புஸ்தகத்தை திருப்பி சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 118வது சங்கீதம், நீங்கள் அந்த 118வது சங்கீதத்தை எடுத்து அதில் கிட்டத்தட்ட 22வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் கீழே இருக்குது, 22 to 26 இந்த வேத வசனங்களை வாசித்து பார்க்கும்போது அவருடைய வார்த்தை சொல்கிறது, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று சொல்லுவது மாத்திரமல்ல, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் பிற்காலத்தில் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து 24ஆம் வசனத்தில் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் சொல்கிறது. இந்த அருமையான பாம் சண்டே, அதாவது இந்த நல்ல நம்முடைய குருத்தோலை ஞாயிறை குறித்து இந்த தீர்க்கதரிசனம் சொல்கிறது, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் நாம் நிச்சயமாக களி கூர்ந்து மகிழ கடவோம் இல்லையா? ஆண்டவர் பிறந்திருக்கும் போது இதை தான் சொல்லுகிறது, உன்னதத்தில் ஓசன்னா இல்லையா, உன்னதத்தில் தேவனுடைய மகிமையும் பூமியில் சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாக கூடாது என்று சொல்லி கர்த்தரை புகழ்ந்தார்கள் இல்லையா? அதே போல் இந்த காரியமும் இந்த பாம் சண்டே என்று சொல்லக்கூடிய இதையும் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் என்று தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது. ஆகவே இந்த நாளிலே நாம் அப்படி ஊர்வலமாக சென்று மகிழ்ந்து களி கூற கடவோம். ஏனென்றால் கீழே 25வது வசனத்தில் கர்த்தாவே ரட்சியும் கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று சொல்லுகிற அந்த தீர்க்க தரிசன வசனத்தை பார்க்கிறோம். கர்த்தாவே ரட்சியம், அந்த ரட்சியும் என்று இது சொல்லப்படுகிறது இல்லையா? இது அந்த மூல மொழியில் ஹொசானா என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய அந்த எபிரே மொழியில் ஹொசானா, அதாவது அவளுடைய மொழியில் யாவே ஹொசானா. நம்ம லார்ட் சேவஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தை சொல்கிறாங்க, தமிழில் கர்த்தாவே ரட்சியம் என்று சொல்கிறோம். ஆனால் அந்த எபிரே மொழியில் யாவே ஹொசானா அப்படின்னு தான் அது எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆகவே கர்த்தாவே எங்களை ரட்சியும் என்று சொல்லி அவர் சொல்வது மாத்திரமல்ல, கீழே 26வது வசனத்தில் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று சொல்லி நிறைய காரியங்கள் சொல்லப்படுகிறது. அப்போ இந்த நிகழ்வு ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறபடினால இதை நாம் முக்கியப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த நிகழ்வை நாம் புதிய ஏற்பாட்டில் எல்லா 3-4 நிருபங்களிலேயும் நம்ம பார்க்கலாம். ஆகவே இன்றைக்கு நாம் அதை பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த புதிய ஏற்பாட்டிலே இந்த நாளிலே நடந்த சில காரியங்களை நாம் வேத புஸ்தகத்தில் பார்க்க நாம் கர்த்தர் உதவி செய்வாராக. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்போ அந்த நம்ம சங்கீதம் 118 நாம் வாசித்தோம் இல்லையா? 26வது வசனத்தில் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்பதை, அதை மத்தேயு நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் 9வது வசனம், முன் நடப்பார் பின் நடப்பாருமாகி திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரன் ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் உன்னதத்தில் ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்தீங்களா? அப்போ அங்கே தீர்க்கதரிசனமாக சொன்னது இங்கே நிறைவேறுகிறது. அது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாளிலே நாம் அப்படியே களி கூற வேண்டும். ஏனென்றால் ரட்சிக்கும்படியாக வந்த தாவீதின் மைந்தனாகிய தேவன் அன்றைக்கு எருசலேமுக்குள் வருகிறார். ஆனால் அன்றைக்கு இருந்த எருசலேம் ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ரோமர்களுடைய பயங்கரமான கொடுமையான ஆட்சியிலிருந்து நம்ம விடுவிக்க நமக்கு இந்த ராஜா வந்திருக்கிறார் என்று சொல்லி நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே ஆண்டவர் அவர் வேதத்தில் சொன்னதை போல பரிசுத்தவான்களுடைய ராஜா, அவர் பரிசுத்தவான்களுக்கு ராஜா. ஆகவே அவர் தம்முடைய பரலோக ராஜ்யத்தை கட்டுவதற்கு பூமியிலே மனுஷர்களுக்காக மரிப்பதற்காக எருசலேமுக்கு போகிறார். ஆனால் அன்றைக்கி நடந்த நிகழ்வை வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது வேத ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க, எருசலேமுக்குள் கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 பக்கம் ஜனங்கள் இருந்திருக்கலாம். எருசலேமுக்கு வெளியே ஒரு 1,50,000, கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 லட்சம் ஜனங்கள்
முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் இருந்திருக்கலாம் என்று சொல்கிறார். ஏனென்றால் அது மிக முக்கியமான பண்டிகை அவர்களுக்கு. புளிப்பில்லா அப்ப பண்டிகை, பஸ்கா பண்டிகை, வருடத்தின் முதல் நாள் வேற. எனது ஆபிப் மாதம் நீங்கள் யாத்ரா முதல் படித்து பார்த்தா சொல்லுவார், இது உங்களுக்கு வருடத்தின் முதல் மாதமாக இருக்க கடவுது. நியூ இயர் அப்படிப்பட்ட ஒரு பண்டிகையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இங்கே என்னைக்கு எகிப்திலிருந்து வெளியே அவர்களை கொண்டு வருவதற்காக ஆண்டவர் அந்த தலைச்சன்களை சங்கரித்து எகிப்தியர் வீட்டுக்கு நேராக அந்த பலியிட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை நிலைக்கால்களில் பூசி அந்த சங்காரதூதன் உள்ளே வராதபடி தடுத்து பார்வோனுடைய ஜனங்களுடைய மிருகங்களுடைய சகல தலைச்சன்களை சங்கரித்து அந்த இரவிலே பார்வோன் வந்து ஓடி வந்து நீங்கள் போயிருங்க என்று சொல்லும்படியான கிரியைகளை நடப்பித்து அந்த ரத்தம் தெளிக்கப்பட்டதோடு கூட ஜனங்களை வெளியே கொண்டு வந்தாரோ அந்த ஒரு நாளை நினைவு கூறுவது என்பது இது வேதத்தில் பார்க்கிறோம். அதே போல் இந்த உலகம் என்கிற பயங்கரமான இந்த எகிப்தில் பாவத்தோடு இருக்கிற நம்மை அவர் சிலுவையிலே மரித்து நம்முடைய சரீரத்தில் அவருடைய ரத்தத்தை அவர் தெளிக்க வைத்து தெளிக்க வைத்து நம்மையும் எந்த சங்காரதூதன் நரகத்தின் சங்காரதூதன் நம்மை நரகத்திற்கு இழுத்து சென்று விடாதபடிக்கு அவரை நம்ம அழைத்து பரம கானானுக்கு கொண்டு செல்வதற்காக நமக்காக எருசலேமுக்குள் அவர் நடந்து வந்த நாள் தான் அந்த குருத்தோலை ஞாயிறு. ஆகவே அந்த நாளை நாம் நிச்சயமாக நாம் நினைவு கூற வேண்டும். சங்கீதமும் சொல்கிறது, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம் என்று சொல்லி தான் வேதம் சொல்கிறது. அங்கே வருகிறவர் முதலாவது நீங்கள் பார்க்கும்போது கேட்குறாங்க, இவர் யார் என்று சொல்லி கேட்குறாங்க. இவர் யார்? 10வது வசனத்தில் எருசலேம் பிரவேசிக்கையில் நகரத்தார் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்து. ஆச்சரியப்பட்டு என்று சொன்னால் முன்னையும் பின்னையும் நடக்கிற ஆட்களுடைய கூட்டத்தை பார்க்க. இது வரைக்கும் அவங்க எருசலேமில் எந்த ஒரு மனிதனுக்கும் அது இவ்வளோ பெரிய கூட்டம் வந்ததை அவங்க பார்த்ததே இல்லை. இவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருப்பதை பார்த்து, ஏன்னா இவர் கலிலேயிலிருந்து வருகிறவர், வந்து எருசலேமுக்கு வந்திருந்த வெளியூர்லேருந்து வந்திருக்கிற யூத ஜனங்கள், பக்தியுள்ள யூத ஜனங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கையின் போது 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, வானத்தின் கீழ் எங்கும் இருக்கிற பக்தியுள்ள யூதர்கள், தேவ பக்தியுள்ள யூதர்கள் வந்திருக்காங்க. அந்த பஸ்கா பண்டிகைக்கு அவங்க வந்திருக்கிறார்கள். வருஷத்தில் 3 தடவை அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் அவர்களுடைய பண்டிகைகளை கொண்டாட வர வேண்டும் என்ற சட்டம் இருக்கிறபடினால வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஆச்சரியப்படுறாங்க, இவ்வளோ பெரிய கூட்டம் ஒரு கூடுதே, இவர் யாருன்னு சொல்லி. ஆனால் ஏற்கனவே இந்த ஜனங்கள் ஒரு காரியத்தை லேசாக எல்லா இடத்திலும் சொல்லி இருக்கிறார். என்னவென்று சொன்னால், நீங்கள் யோவான் சுவிசேஷத்தை திருப்பி அதில் இருக்கிற 6ஆம் அதிகாரத்துக்குள் வருகிறோம். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது அங்கே ஆண்டவர் 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு போஷிப்பிக்கிறார். அதன் பிறகு ஒரு நிறைய ஒரு பேச்சுவார்த்தை கான்வர்சேஷன் நடக்குது, ஜீவப்பம் நானே என்றெல்லாம் சொல்கிறார். ஆனால் பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடைசியில் ஆண்டவருடைய ஒரு காரியம் என்ன, ஆண்டவர் அந்த சமூகத்தை விட்டு அவர்களை விட்டு ஆண்டவர் விலகி போய் விடுகிறார். ஏன்னு சொன்னாக்கா, அவர்கள் தம்மை ராஜாவாக்கும்படியாக பிடித்து கொள்ள வருகிறார்கள் என்று சொல்லி அங்கே ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறபடினால அவர் மத்தியில் இருந்து அவர் கடந்து போய்விடுகிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறதை வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை திருப்பி அதில் இருக்கிற 15வது வசனத்தை வாசித்து பாருங்கள். யோவான் 6:15, ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படிக்கு பிடித்து கொண்டு போக மனதாக இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். இந்த நிகழ்வுக்கு பிறகு அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, இவர் தான் நமக்கு ராஜா, இவர் தான் நம்மை காப்பாற்ற முடியும், இவரிடத்துல சர்வ வல்லமை இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி அவங்க அப்படியே ஒரு தீர்மானம் பண்ணிட்டாங்க இப்போ ராஜாவாக்க. அதனால் யூதர் ராஜான்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அவரும் ஒரு வேதனையோடு கூட கர்த்தர் வருகிறார். வந்து தான் செய்ய வேண்டிய கடமைகள், தன் சிலுவையில் மறிக்க வேண்டிய அந்த மரணத்தை குறித்த காரியங்கள், இதெல்லாம் பிதாவின் இடத்துல இருதயத்தில் அவர் பேசிக்கொண்டே தான் வருகிறார். ஆனால் நடக்கக்கூடிய சம்பவம் என்ன, வந்த உடனேயே 12வது வசனத்தில் மத்தேயு 21:12 இயேசு தேவ ஆலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவரும் கொள்கிறவருமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களையும் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களும் அதை கள்ளர் குகை ஆக்கினீர்கள் என்று சொல்லி இங்கேயும் தீர்க்க தரிசன வார்த்தைகளை கர்த்தர் சொல்கிறார் இல்லையா. என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்பது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 56ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும், அதை கள்ளர் குகை ஆக்கினீர்கள் என்பது எரேமியா 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்த தீர்க்கதரிசனப்படியாக கர்த்தர் செய்ய வேண்டியது இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், அன்றைக்கு எருசலேமில் இருக்கிற அந்த ஆசாரியன், பிரதான ஆசாரியன் அன்னா காய்பார், அவர்கள் சதுசேய சமயத்தாராக இருந்திருக்கிறார்கள். அவங்களுக்கு உயிர்த்தெழுதல் இல்லை, தேவதூதன் இல்லை என்கிற கொள்கை உடையவர்கள். ஆகவே அவர்கள் இந்த எருசலேம் தேவ ஆலயத்தை தங்களுடைய வியாபார ஸ்தலமாக மாற்றி விட்டார்கள். ஏனென்றால் அவர்களுடைய முழு குடும்பமும் அங்கே இந்த வியாபாரங்கள், இந்த புறா விற்கிறவர்கள்,
ஆடு மாடு விற்கிறவர்கள், இந்த காசுக்காரர் எல்லாரும் அவங்க குடும்பத்தார் இருந்ததாக வேத வல்லுநர் சொல்கிறாங்க. அதில் எவிடன்ஸ் இருக்கிறது, நான் காண்பிக்கிறேன். நீங்கள் இந்த அருமையான அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்தை திருப்பி, அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை திருப்பி அதில் இருக்கிற 6வது வசனம், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம், அதை வாசித்து பாருங்க. பிரதான ஆசாரியன் அன்னாவும் காய்பாவும் யோவானும் அலெக்சந்தரும் பிரதான ஆசாரியனுடைய குடும்பத்தார் யாவரும் எருசலேமில் கூட்டம் கூடினார்கள். நல்லா கவனித்துட்டீங்களா? இது அந்த பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிறகு நடந்த காரியம். ஆனால் என்னைக்கு ஆண்டவர் அந்த சவுக்கெடுத்து அந்த ஆலயத்தை சுத்தம் பண்ணினாரோ அதன் பிறகு இவர்களுடைய அந்த குடும்ப வியாபாரங்கள் அங்கே சரியாக நடைபெறுவதற்கு ஜனங்கள் அனுமதிக்கல. அதனால் அந்த வசனம் சொல்கிறது பின்பகுதியில் பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தார் யாவரும் எருசலேமிலே கூட்டம் கூடி, அவரோட குடும்பத்தார், பிரதான ஆசாரியோட குடும்பத்தார், அதாவது நீ ஆசாரியன்னா நீ அந்த நியாயங்களை பேசணும். குடும்பத்தாருக்கு அங்கே என்ன வேலை? ஏன்னா அவங்களுக்கு தான் அங்கே வியாபாரமே. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய வீடு ஜெப வீடு என்ன எழுதியிருக்கிறது, நீங்கள் அதை கள்ளர் குகையை ஆக்கினீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். உடனே அது எந்த இடம் என்று சொன்னால், அந்த தேவ ஆலயத்தில் ஒரு பகுதியில் கீழே நம்ம வாசித்து பார்க்கும்போது குருடர்கள், சப்பானிகள் நிறைய பேர் இருப்பதற்கு அவங்களுக்காக அந்த ஆலயத்தின் ஒரு பகுதி ஒதுக்கி வைத்திருந்தாங்க. அந்த எளிய ஜனங்களுக்கு, அந்த இயலாத ஜனங்களுக்கு ஒதுக்கி வைத்திருந்த பகுதியை இவர்கள் தங்களுடைய அந்த வியாபாரம் செய்யும்படியாக தங்களுக்கேற்ற இடமாய் மாற்றி தங்களுக்கு ஏற்றவாறு அதில் கடைகளை கட்டுவதை போல காரியங்களை வச்சு அதில் இவங்க அந்த வியாபாரத்தை பண்ணி கொண்டு இருந்தார்கள். ஆகவே அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய இந்த சப்பானிகள் இருக்கிற வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, 14வது வசனம் மத்த 21:14, அந்த அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவ ஆலயத்தில் அவரிடத்தில் வந்தார்கள், அவர்களை அவர் சுஸ்தமாக்கினார் அப்படின்னு சொல்லி பைபிளில் சொல்கிறோம் இல்லையா. உடனே அவங்களெல்லாம் துரத்தின உடனே அப்போ ஆண்டவர் சொல்லியிருக்கணும், இந்த இடம் இந்த எளிய ஜனங்களுக்குரிய இடம். தேவ ஆலயத்தில் 2வது ஆலயம் கட்டும்போது அப்படி ஒரு இடம் வைத்திருக்கிறார்கள். 2வது ஆலயத்தை எஸ்ரா நெகேமியா அவங்க கட்டும்போது அப்படி ஒரு இடம் இருந்திருக்கிறது. ஆகவே அந்த இடத்துல நீங்கள் இதை வைத்திருக்கலன்னு சொல்லி அவங்களெல்லாம் துரத்தின உடனேயே அங்கே ஆலயத்தின் வெளியே இருந்த இந்த சப்பானிகள், குருடர்கள்லாம் உடனே ஆண்டவர்கிட்ட ஓடி வர்றாங்க. எங்களுடைய இடத்தை நீங்கள் எங்களுக்கு வாங்கி தந்துட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனேயே வேதம் சொல்லுங்க, அவர்களை சுஸ்தப்படுத்தினார். சப்பானிகள், குருடர்கள் எல்லாரும் இன்றைக்கு ஆலயத்தில் அந்த பிரதான ஆசாரியன் எல்லாம் செய்து வியாபாரம் செய்து கள்ளர் குகை ஆக்கின இடம் இப்போது ஆண்டவருடைய சுகமளிக்கும் வல்லமையின் ஒரு அருமையான இடமாக, ஜனங்களை சுகமளிக்கிற இடமாக அது கர்த்தர் அதை மாற்றுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாற்றுகிறார். இதுதான் அந்த ஆசாரியன், பிரதான ஆசாரியனுக்கு அவர் மேல் கடுமையான கோபம். நம்முடைய இந்த வியாபார ஸ்தலத்தை இவன் பாழாக்கி ஜனங்களுக்கு நம்மை கள்ளர்கள் என்ற அடையாளம் காண்பித்து நாம் இந்த இடத்தை கள்ளர் குகையை ஆக்கிவிட்டோம் என்பதை வெளிப்படையாக இவன் சொல்லி நம்மை விதமாக நம்முடைய வருமானங்களை, நம்முடைய பிழைப்பை இவன் கெடுக்கிறானேங்கிறது ஒரு பயங்கரமான அவர்களுக்கு ஒரு எரிச்சலும் கோபமாக ஆண்டவர் மேலே இருந்தது. ஏற்கனவே ஆண்டவர் மேலே அவர்கள் கோபத்தோடு இருந்தார்கள். ஆனால் இதில் அதிகமாக வருகிறது. இப்போது அந்த ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரத்தில் வருகிறார்கள். வேதத்தில் வாசிக்கும் போது அப்பொழுது அவர்களை சொஸ்தமாக்கிறார். 15வது வசனத்தில் விசேஷமாக வேதத்தில் வாசித்து பார்க்கிறோம். 15வது வசனம், அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரன் ஓசன்னா என்று தேவாலயத்தில் ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியர் வேதபாரன் கண்டு கோபமடைந்து அவர்களை நோக்கி, இவர்கள் சொல்கிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். நல்லா கேட்குது, எனக்கு நல்லா கேட்குது. அவங்க தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னான்னு சொல்கிறது கேட்குது. கேட்குறீரான்னு கேட்குறாங்க, எனக்கு கேட்குது, எனக்கு என்ன செவிடா கேட்குது, நல்லா தான் கேட்குதுன்னு சொல்கிறாரு. கேட்டது மட்டுமல்ல, அவர் சொல்கிறாரு, கேட்கிறேன், குழந்தைகளுடைய வாயினாலும் பாலனுடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்று சொல்லி வேதம் சொல்கிறது இல்லையா. அவர் சொல்கிறார், ஒரு காலம் நீங்கள் அதெல்லாம் கேட்கலையா, பைபிளில் நீங்கள் வாசிக்கலையா என்றால், சங்கீதம் 8வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசித்து போகும்போது சங்கீதங்களின் புஸ்தகத்தில், பகைஞனை பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருகள் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலனுண்டு பண்ணினீர் என்று சொல்லி சங்கீதம் 8வது சங்கீதத்தில் 2வது வசனத்தில் அழகாக இந்த வசனம் சொல்லப்பட்டு, நீங்கள் இதெல்லாம் வாசிக்கல. நீங்கள் இந்த சின்ன பிள்ளைகள், அங்கே இருக்கிற சின்ன பிள்ளைகள் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க, அவங்களோட கூட சேர்ந்து அந்த பிள்ளைகளும் பார்க்குறாங்க. இந்த நிறைய குருடல், சப்பானிகள், சுகமடைகள் பார்க்குறாங்க. அங்கே ஒரு பெரிய சூழ்நிலை, சந்தோஷமான சூழ்நிலை. ஆண்டவரும் அவரோடு கூட சேர்ந்திருக்கிறவர்களுக்கு பெரிய சந்தோஷமான சூழ்நிலை. ஆசாரியன் பிரதாசன் அவரோடு சேர்ந்திருக்க மிகவும் சோகமான சூழ்நிலை. இப்படி ரெண்டுக்கும் இடையில் சம்மதமில்லாத அந்த காரியங்கள் இருக்கும்போது ஆர்ப்பரிக்கிற எல்லாரும். இது மாத்திரமல்ல, ஏற்கனவே நீங்கள் இந்த யோவான் சுவிசேஷத்தை திருப்பி அதில் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம், அப்பொழுது யூதர் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறத அறிந்து இயேசுவின் நிமித்தம் மாத்திரமல்ல
அவர் மரித்தெழுந்து எழுப்பின லாசருவை காணும்படியாக வந்தார்கள். அதுக்கு ஒரு கூட்டம். ஏன்னா இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு அருமையான கொஞ்ச நாட்கள் முன்பதாக தான் லாசருவை கர்த்தர் உயிரோடு கூட எழுப்பி இருக்கிறார். ஆகவே அவர்கள் இயேசுவை மாத்திரம் பார்க்கறதில்ல, லாசருவையும் பார்க்க அந்த யோவான் 12ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். பார்க்கறதுக்கு அவர்கள் கூடி வருகிறார்கள். அப்படி திரளான ஒரு கூட்டம் அங்கே கூடி வந்திருக்கிறது. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆகவே வேதம் என்ன சொல்கிறது, இப்படி நீங்கள் கேட்கவில்லையா என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார்கள். ஆகவே இந்த நிகழ்வு இவ்விதமாக அந்த கள்ளர் குகையை அவர் தேவனுடைய ஆலயமாக மாற்றுகிறார். ஏனென்றால் இந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் உபாகமம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சலுகை கொடுக்குறார். ஏன்னா பல தேசங்களிலிருந்து யூதர்கள் வருவார்கள். அப்போ அவங்க ஒரு பொருத்தனை இங்கே வந்து கர்த்தருக்கு பலியிட ஒரு பழுதற்ற ஆட்டை வாங்கணும். ஆனால் அவங்க தூர இடங்களிலிருந்து கப்பலிலும் பயங்கரமான பிரயாணங்களிலும் வரலாம். அப்போது அங்கிருந்து கொண்டு வர முடியாது. அதற்காக உபாகமம் 14ஆம் அதிகாரம் 24லிருந்து 26 வாசித்து பார்த்தீங்கன்னா, நீ அங்கே ஒரு ஆட்டை வளர்த்து அதை விற்று அந்த பணத்தை பண முடிப்பாக்கி இங்கே வந்து ஒரு ஆட்டை வாங்கி, எருசலேமுக்கு வந்த பிறகு ஒரு ஆட்டை வாங்கி நீ அதை ஆசாரியன்ட்ட காண்பித்து பலியிடலாம் என்று சொல்லி அவர் சொல்கிறார்கள். ஆகவே இந்த சலுகையை இவர்கள் பயன்படுத்தி, ஏன்னா இங்கே வந்து ஆடு வாங்குவாங்க இல்லையா, அந்த ஆட்டு வியாபாரத்தை நம்ம கையில் வைத்துக் கொள்ளலாம். ஆசாரியனுடைய சந்ததிகள் இதை நம்ம கையில் வைத்துக் கொள்ளலாம். அது மட்டுமல்ல, இந்த காசுக்காரர் என்று சொன்னால் என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு விதமான வெள்ளி நாணயங்கள் உண்டு. நீங்கள் எருசலேமில் விட 2 விதமான வெள்ளி நாணயங்கள் உண்டு. ஒன்று ராயனுக்கு ராயனும் மற்ற ஜனங்களும் புழங்கக்கூடிய ஒரு வெள்ளி நாணயம் உண்டு. அதில் ராயனுடைய அவனுடைய சுரூபம் அதில் பொதித்திருக்கும். ராயனுடைய சுரூபம் அதில் பிரிண்ட் மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ராயனோட சொரூபம் இருக்கக்கூடிய நாணயத்தை இவர்கள் தேவ ஆலயத்திற்குள் கொண்டு போக மாட்டாங்க. ஏன்னா அது விக்கிர வணக்கமாயிரும். ஆனால் தேவ ஆலயத்திற்குள் பயன்படுத்துவதற்கென்று அவள் சிறப்பான இந்த 2 பக்கங்களும் ஒருவேளை இந்த 10 கற்பனைகளை ஒருவேளை வைத்திருந்த அந்த ஒரு நாணயத்தை தேவ ஆலயத்தில் கொண்டு போகிறதுக்கு வச்சுருப்பாங்க. ஆகவே வெளி ஊர்லேருந்து வெளி இடங்களிலிருந்து வந்து ராயனோட சொரூபம் இருக்கிற நாணயத்தை இவங்கள்ட்ட கொடுத்து அதற்கு சமமாக நாம் இந்த நாணயத்தை வாங்கி தேவ ஆலயத்துக்கு கொண்டு காணிக்கை செலுத்த வேண்டும். அதுதான் காசுக்காரர்களுடைய வேலை. காசுக்காரர்களுக்கு அந்த வேலை தான். அதில் ஒரு கமிஷன், இவ்வளோ வெள்ளி கொடுத்தா இதில் இவ்வளோ கழித்து இவ்வளோ தான் தருவேன், இது தேவாலயத்துக்குரியது என்று அதில் ஒரு கமிஷன் வைத்திருப்பார்கள். இப்படி அவர்கள் பயங்கர வியாபார ஸ்தலமாக இருந்தபடினால அவர்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆனால் ஆண்டவர் அந்த அருமையான அந்த வர காரணம் என்ன, அவர் வந்தது அந்த ஓய்வு நாள் அடுத்த முதல் நாள் 5வது நாளிலே அவர் எருசலேமிலே அவர் பலியாக வேண்டும். பொதுவாக யூதருடைய பழக்கம் என்னவென்று சொன்னால், பலி இடுவதற்கு 5 நாட்கள் முன்பதாக வெளியூர்லேருந்து வந்து அவர்கள் ஆட்டுக்குட்டியை ஆசாரியனிடத்தில் கொடுத்து வாங்கி அது பழுதற்றது என்பதை அவர்கள் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். அவர்கள் அதற்கான ஒரு சான்றிதழ் வாங்கியிருக்கணும். அப்போ தான் அந்த ஆட்டை பலியிட முடியும். இயேசு நியாயப்பிரமாணம் கீழ்ப்பட்டவர் இருந்தபடினால் அவர் 5 நாட்களுக்கு பலியாவது 5 நாட்களுக்கு முன்பதாக ஹொசன்னா என்ற ஓசையோடு கூட வந்து நின்று அவர் தேவ ஆலயத்தில் நின்று தேவ ஆலயத்துக்கு முன்பதாக வந்து தேவனே பிதாவே, பழுதற்ற ஆட்டுக்குட்டியை நான் வந்து விட்டேன், இனி எருசலேமில் இருக்க போகிறேன், இனி 5வது நாள் நான் இந்த ஜனத்திற்காக ஜீவபலியாக என்னை ஒப்புக் கொடுக்க போகிறேன், என்னை தந்து விட்டேன் என்று சொல்லி பிதாவின் இடத்தில் அந்த இடத்தில் வந்து தன்னை அப்படியே தேவன் அர்ப்பணிக்கிறார். இந்த காரியங்கள் நடந்தது மாத்திரம்தான் வேதத்தில் எழுதியிருந்தாலும் பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, சரித்திரத்தை பார்க்கும்போது அந்த அவருடைய பிரமாணத்தின்படியாக அந்த 5 நாட்கள் முன்பதாக ஆசாரியனிடத்தில் வந்து அந்த ஆட்டுக்குட்டியை காண்பிக்க வேண்டும். ஆகவே தேவன் வந்து நின்றார். இயேசு அந்த பலியிடுவதற்கு 5 நாட்கள் முன்பதாக வந்து நின்று பிதாவினிடத்தில், பிதாவே, நம்முடைய இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவ ஆட்டுக்குட்டியை என்னை அனுப்பினீர், நான் வந்து விட்டேன், என் எருசலேமில் என்னை பலியிட என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று கர்த்தர் அந்த ஒப்புக் கொடுத்தார். ஆகவே தான் வேதம் சொல்கிறது, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாளிலே மகிழ்ந்து களி கூற வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும். நாம் சந்தோஷப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த நாளை நினைத்து இந்த பரிசுத்தத்தின்படி வாழ்கிறவர்கள், நான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது அங்கே திரள் கூட்டமான ஜனங்கள் பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளை குருத்தோலைகளை பிடித்து இல்லையா, வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம், இவளை பின்பு நான் பார்த்தபோது சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் இருந்து ஜனங்கள் பாஷைக்காரிலும் வந்ததும் ஒருவன் எண்ணக்கூடாதமான ஜனங்கள் கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கில் தரித்து தங்கள் கையில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காதன் முன்பதாகவும் ஆட்டுக்குடன் முன்பதாகவும் நிற்க கண்டேன்.
கடைசியாக இதை உண்மையாக இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், எனக்காக ஆண்டவர் எருசலேமில் வந்து தன்னை பலியாக ஒப்பு கொடுப்பதற்கு வந்த அந்த நாள் என்று நினைத்து, இந்த நாளிலே ஒருவேளை நாம் ஆலயத்தையோ சாலையோ சுற்றி வந்தாலும் தேவன் எனக்காக மரிக்க வந்தார் என்று நினைத்து, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், எனக்காக அவர் எருசலேமுக்கு நுழைந்தார், அதன் பிறகு அவர் எருசலேம் விட்டு போகவில்லை, அவர் வந்த அந்த நாள், இதில் நான் நிச்சயமாக சந்தோஷப்படும் என்று சொல்லி கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது இது அர்த்தமுள்ள இந்த அருமையான ஓசனாய் நாளாய் மாறுகிறது. ஓசனா கர்த்தாவின் லட்சியம். கர்த்தர் அப்படி நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆக இந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டு தீர்க்கதரிசன அடிப்படையில் தான் இந்த நாள் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நாம் இதை தெய்வ பயத்தோடு கடைபிடிக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தந்த ரகசியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த குருத்தோலையை பிடித்து நாங்கள் ஊர்வலமாய் வந்து தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா என்று சொல்லும்போது, ஆண்டவரே, அது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், ஏற்கனவே கர்த்தர் இருந்தபடிப்பட்ட ஒரு நாள் உண்டு, அதை நீங்கள் அனுசரிக்க வேண்டும் என்று எங்களுக்கு ஒரு வழி காட்டினதை நாங்கள் காண்கிறோம். அதன் அடிப்படையிலே தெய்வ பயத்தோடு கூட இதை நாங்கள் கடைபிடிக்கவும், ஒரு நாள் உம்முடைய சமூகத்தில் நாங்களும் வெள்ளை அங்கி தரித்து குருத்தோலை பிடித்து உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நிற்க வேண்டும், ஆட்டுக்குட்டியான முன்பதாக நிற்க வேண்டும் என்ற அந்த உணர்வு உள்ளவர்களாக இந்த நல்ல நாளை நாங்கள் அனுசரித்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு பரிசுத்த ஆவியின் மூலமாக ஞானத்தையும் பரிசுத்தத்தை தந்து வழிநடத்தும்படியாக கேட்கிறோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாளிலே ஆண்டவரே, நிச்சயமாக நாங்கள் களி கூற வேண்டும். அந்த களி கூறுதலை தந்து ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த உதவிக்காக நன்றி செலுத்துகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கன்பானவர்களே, கர்த்தர் உண்டு பண்ண அந்த நாளிலே ஓசன்னா தாவீதின் மைந்தனுக்கு என்று சொல்லி அவரை புகழுங்கள், அவரை மேன்மைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ ஆல். உலகினிலே வணங்கா கழுத்துடனே வஞ்சக உலகினிலே வணங்கா கழுத்துடனே விழிப்போடு ஆத்துமாவே வந்திடு நீ இயேசுவண்டை. கொல்கொதா மலை மீதே சிலுவை சுமந்தேகினார். கொல்கொதா மலை மீதே சிலுவை சுமந்தேகினார்.